என்னமா நடந்துச்சு அப்படியே சொல்லுங்க. அப்படியே நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படியே சொல்லுங்க. நான் ஆட்டோ வந்து புக் பண்ணிருந்தோங்க. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 150க்கு கேட்டிருந்தேன். நாங்க 150க்கு பண்றேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் கேன்சல் ஆயிடுச்சு, நான் வரேன்னு இவன் சொல்லியிருந்தான். சரின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்திருந்தான். வந்துட்டு 300 ரூபாங்க. நான் சொன்னேன் துபாய், இவன் துபாயிலேயே இருக்குது தெலுங்கு பாளையம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். 4 கிலோமீட்டர் அவ்வளவு தூரம் கிடையாது. 4 கிலோமீட்டர் தானே, எதுக்கு இவ்வளவு கேக்குறீங்க? ஆனா என்ன ஆப்புங்க? ஓலா ஆப் பேசினார் வந்து 150 ரூபாய்க்கு தான் ஓகே சொல்லி தான் வர சொன்னேன். நான் 80 ரூபாய் கேட்டுச்சு. 150 ரூபாய் கொடுத்து வாங்கினா அநியாயத்துக்கு தான் ரேட்டு போடுறாங்க. சைக்கிள் இருக்கிற காடி 150 ரூபாய் தரேன். நான் தரேன்னு சொல்லிட்டேன். நான் வந்துட்டாரு. அப்புறம் இங்க வந்துட்டு கேன்சல். அப்புறம் கேன்சல் ஆயிடுச்சு, நீங்க நான் தான் வரேன் அப்படின்னாரு. அப்புறம் சரி வாங்க அப்படின்னு சொன்னேன். சரி வாங்கன்னு சொன்னா அவர் 150 ரூபா சொன்னாருன்னு சொன்னேன். அதுக்கு அவரு நான் வந்து பார்த்துட்டு சொல்றேங்க. வந்து பார்த்தோம்னா 300 ரூபா அப்படின்னாரு. 300 ரூபா எதுக்குன்னா 4 கிலோமீட்டர் தான் இருக்குது, 300 ரூபா சொன்னா எப்படின்னா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு 4 கிலோமீட்டர் அப்படின்னா துபாயிலேயே இருக்கு, பக்கம் தானே இருக்குது, என்னன்னா 300 ரூபாய்க்கு என்னடா இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி கேன்சல் பண்ணீங்க. சரி இங்க போய் அங்க நின்று சுத்தி நின்று நீ மயிராடா இப்ப கேன்சல் பண்ணுவீங்க, துபாயில போய் கேன்சல் பண்ணுவியா சொல்லிட்டு வாய் பேசிக்கிறேன். பொண்டாட்டி அடைக்கிறீங்களா அப்படின்னு யாரு அதெல்லாம் தவறு. ஒரு 100 200 500 அது உன்னோட உரிமை. தேவையில்லாத வார்த்தைகள் வார்த்தை நம்ம தவறா பேசிக்கலாம். வந்து நீ 1000 ரூபாய் அது உன்னோட வண்டி, உன்னோட உரிமை. நான் பொண்டாட்டி நான் கேட்க கூடாதாங்கண்ணா? நான் பொண்டாட்டி கேட்க கூடாது, வேற யாரும் நான் கேட்பேன்? கண்டிப்பா நீங்க வேற யாரும் நான் கேட்க முடியுமா? நான் கேட்டுதான் அவன். சரிங்க நான் போட்டுருங்க. அவன் லொல்லு பேசி